ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 14ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். பிசாசானவன் நம்மை சிறைப்படுத்தி வைத்திருக்க கூடும். இது நமக்கே தெரியாமல் கூட இருக்கலாம். சிலருடைய சிந்தனைகளை சிறைப்படுத்தி வைத்திருப்பான். அவர்கள் கர்த்தரை குறித்து சிந்திக்க கூடாதபடிக்கு அவர்களை அவன் எப்பொழுதும் டைவர்ட் பண்ணி கொண்டே இருப்பான். ஒரு சிலருடைய சரீரத்தை சிறைப்படுத்தி வைத்திருப்பான். அவர்கள் தங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்க முடியாமல் பாவத்திலேயே சிக்கிக் கொண்டிருப்பார்கள். அல்லது வியாதியை கொடுத்து சிறைப்படுத்தி வைத்திருப்பான். இதுவும் அல்லாமல் ஒரு குடும்பத்தையோ வியாபாரத்தையோ தொழிலையோ ஊழியத்தையோ கூட சிறைப்படுத்தி வைத்திருப்பான். அதுவும் அல்லாமல் நமக்கு நாமே கூட சில சிறையிருப்புகளை நாம் உருவாக்கி இருக்கலாம். இதில் பாவிகள் நீதிமான்கள் என்று எந்த விதிவிலக்கும் கிடையாது. ஏதோ ஒரு சிறையிருப்பு எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். அந்த சிறையிருப்பை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு மாற்றுகிறார். யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாய் இருக்கிற அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். கர்த்தருடைய தாசனாகிய யோபுவின் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். அவனைப் போல நீதிமான் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறையிருப்பு காணப்பட்டது. யோபு மிகவும் நெருக்கப்பட்டான், துன்பங்களை சந்தித்தான், எல்லாவற்றையும் இழந்து எல்லாராலும் கைவிடப்பட்டு நடுத்தெருவுக்கு வந்தான். ஆனாலும் அவன் ஜெபிப்பதை நிறுத்தவில்லை. ஜெபத்தை கேட்கிறவர் வெகு சீக்கிரத்தில் அவனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவினுடைய சிறையிருப்பே மிக பெரியதாக இருந்தது. ஆனாலும் அவன் தன் சிநேகிதருக்காக ஜெபம் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். உங்களுடைய சிறையிருப்பு சீக்கிரத்தில் மாறும். கவலைப்படாதிருங்கள். யோபுவை போல மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். என் பிரச்சனையே பெருசா இருக்கு, எனக்கே நல்லது நடக்கல, நான் எப்படி மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும் என்று சொல்லாதிருங்கள். உங்கள் சிறையிருப்பு சீக்கிரத்தில் மாறும். நான் கர்த்தருக்கு பிரியமாகத்தானே வாழ்கிறேன், எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று புலம்பாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். நீதிமானாகிய யோபு சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்தது போல நீங்களும் வெளியே வருவீர்கள். கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். சங்கீதம் 121:1 சங்கீதக்காரன் தாவீது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று சொல்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அறியாத வேளையிலே கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பி இருப்பார். நமக்கு எப்படி நடந்தது, என்ன நடந்தது என்று தெரியாது. தாவீது சொல்கிறது போல சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருப்போம். யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டானது போல உங்கள் வாழ்க்கையில் களிப்பும் மகிழ்ச்சியும் நிச்சயம் உண்டாகும்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா சிறையிருப்பையும் நீர் சீக்கிரமாய் மாற்றி போடுகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை இரட்டத்தனையாய் யோபுவை போல நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த யாருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார்? ஏ சவுல், பி யோபு, சி யாக்கோபு, டி யோனத்தான். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.